ரவுடிகளுக்கான மொழியிலேயே பதில் சொல்வோம் அப்படியெல்லாம் சொல்றாரு. காவல்துறையினுடைய செயல்பாடு தமிழக அரசுல எப்படி இருக்கு சார்? நேற்று தினம் சந்தீப் ரத்தோர் இருந்தார், அவரை மாற்றிட்டு அருணை கொண்டு வந்தாங்க. உடனே சட்டம் ஒழுங்கு சரியாயிடுமா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் சட்டப்படி செயல்படுவதற்கு அண்டர்லைன் படி சட்டப்படி செயல்படுவதற்கு பூரண சுதந்திரம் தருகிறார்களா? இதுதான் முக்கியம். கொலைகள்ங்கிறது நடந்துகிட்டு தானே இருக்கு. நடக்கும். அதிகாரிகளுக்கு தெரியுமா? தெரியும். நடவடிக்கை எடுக்கிறார்களா? இந்த கேள்வி அங்கதான் கேள்வி. மாநகராட்சி ஆணையர் IAS அதிகாரி எம்ஜிஆர் கீழே கட்டுப்பட்டவர். எம்ஜிஆரிடம் சொல்கிறார், நாங்கள் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றால் உங்கள் சிலைகளே இருக்கின்றன. எம்ஜிஆர் என்ன சொன்னார்? எடுத்துடுனார். நீங்கள் இரும்பு கரமெல்லாம் கொண்டு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒழுங்காக அவங்களை வேலை செய்ய விட்டாலே போதும். இது என்னோட பார்வை. சிலிண்டர் வெடிப்பு என்றால் சம்பவம், விபத்து. சிலிண்டர் குண்டு வெடிப்பு என்றால் விபரீதம், பயங்கரவாதம். இந்த வார்த்தையை பிரயோகிக்க முதலமைச்சர் சொன்னார், சிலிண்டர் வெடிப்புங்கிறார். பெண் காவலர் கேட்டார், சீண்டல் என்கிறார். பாலியல் சீண்டல். சமூக விரோதிகளோட தொடர்பில் இருக்க அதிகாரிகள் உண்டு. அவங்க ஆட்டோ சங்கர் மிகப்பெரிய சமூக விரோதி தெரியும் உங்களுக்கு. போட்டி கள்ளசார விபச்சார வழக்கில் அவருக்கு பின்னாடி மரண தண்டனை கொடுத்தாங்க. அவருடைய வீட்டு கிரகப்பிரவேசம் சில காவல்துறை அதிகாரிகள்லாம் போனதாக பத்திரிகையில் படங்களோடு செய்திகள் வந்திருக்கு. ஒவ்வொரு காவல் நிலையமும் மாதம் 5 லட்சம் வசூல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபாகரன் சார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது. காவல்துறையினுடைய ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார். இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெகுலராக கேட்க முடியுது முதல்வர் தரப்புல இருந்து. இவர் ரவுடிகளுக்கான மொழியிலேயே பதில் சொல்வோம் அப்படியெல்லாம் சொல்றார். காவல்துறையினுடைய செயல்பாடு தமிழக அரசுல எப்படி இருக்கு சார்? காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க, திருப்தியாக இல்லைன்னு. எனக்கு இன்னொரு பார்வை உண்டு. நீங்கள் காவல்துறையில் ஒரு வலுவான கமிஷனரை தான் போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சாதாரண அதிகாரிகளுக்கு இருந்தாலும் அவங்கள இந்த அரசாங்கம் இருக்குல்ல, ஆட்சியாளர் எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்பட விடுகிறார்கள், அதுதான் விஷயமே. மெயின் பாயிண்ட் இதுதான். நீங்கள் இன்றைக்கி நேற்று தினம் சந்தீப் ரத்தோர் இருந்தார், அவரை மாற்றிட்டு அருணை கொண்டு வந்தாங்க. உடனே சட்டம் ஒழுங்கு சரியாயிடுமா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். அல்லது அருணை மாற்றிட்டு இன்னொருத்தர் கொண்டு வர்றாங்க, சட்டம் ஒழுங்கு சீராயிடுமா? அது அல்ல இஷ்யூ. காவல்துறையினர் யாரை வேணால் மாற்றலாம், இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் சட்டப்படி செயல்படுவதற்கு அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சட்டப்படி செயல்படுவதற்கு பூரண சுதந்திரம் தருகிறார்களா? இதுதான் முக்கியம். அதுக்கு அருண் தேவையில்லை, சங்கர் ஜிவால் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. சாதாரண காவல்துறை என்ன விஷயம்னா, இப்படிப்பட்ட அதிகாரிகளை மாற்றுவதன் மூலம் மக்களுக்கு இவங்க ஒரு இது சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளோ சரியான ஆட்கள், ஆட்சியாளர்கள், தப்பு பண்ண அதிகாரிகளை தண்டனை பண்ணுறோம், தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கான ஒரு ஷோ தானே தவிர உண்மையான ஆத்மார்த்தமான நடவடிக்கை இல்லை. எத்தனை அதிகாரிகள் மாற்றப்பட்டாலும் அடுத்த வருஷமும் பாருங்கள், அல்லது அடுத்த வருஷமும் பாருங்கள், கள்ளச்சாரா சாவு இருக்கும், வேறு ஏதாவது இந்த மாதிரி இப்போ அருண் வந்துட்டார். அருண் திறமையான அதிகாரியானா என்ன கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் சந்தீப் ரத்தோராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, திறமையை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் சம்பவங்கள் தொடர்ந்து நீடிக்குமா? அது கேள்வி. மாற்றப்பட்டாலும் கொலைகள்ங்கிறது நடந்துகிட்டு தானே இருக்கு. நடக்கும். அதிகாரிகளுக்கு தெரியுமா? தெரியும். நடவடிக்கை எடுக்கிறார்களா? இந்த கேள்வி அங்கதான் கேள்வி. என்ன காரணம்? ஏன் எடுக்கிறாங்கன்னு எடுக்கவும் முயல்வார்கள், எடுப்பார்கள். எடுத்த பிறகு என்ன நடக்குது? இதுதான் பிரச்சனை. சிக்கல் அதிகாரிகள் மீது நம்ம நாட்டில் என்னன்னா, நீதிமன்றம் கூட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதிகாரிகள் மட்டும்தானா? ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் தப்பே பண்ணலையா? ஏதோ அவர்கள் புனிதமானவர்கள் மாதிரி அதிகாரிகள் மீது பழிய போடுவது என்பது சமுதாயத்தினுடைய கேடாக நான் நினைக்கிறேன். அதிகாரிகள் யார் சார்? அமைச்சர் சொன்னால் அதிகாரி கேட்பான்.
அதிகாரிகள் சில ஐடியாஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. சில இடங்களில் சில சமயங்களில் அதிகாரிகள் ஐடியா கொடுப்பாங்க. ஆட்சியாளருக்கு மனம் நோகாமல் நடந்து கொள்ள அதிகாரிகள் உண்டு. இன்னும் சொல்ல அதிகாரிகளுக்குள்ளேயும் இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளும் ஒரு அரசியல் உண்டு. அவர்களும் அரசியல்வாதிகளாக செயல்படுகிறார்கள் உண்டு. சில அரசியல்வாதிகளை தங்கள் நாம் சொல்கிற மாதிரி ஆட்டு வைக்கிற அதிகாரிகள் உண்டாண்டே உண்டு. இஷ்யூ என்னென்னா எல்லாத்துக்குமே அதிகாரிகள் மட்டும் ப்ளேம் பண்ணுறது ஒரு போக்கு இருக்குல்ல, அது சரியான அணுகுமுறையாக நான் கருதவில்லை. தமிழக முதலமைச்சர் சொன்னார், இரும்பு கரம் உண்டு அடக்குவேன்னாரு. மறுபடியும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் யார் மீது நடவடிக்கை எடுத்தீங்க? உங்கள் ஆட்சியாளர்கள் உங்கள் கட்சியினர் மீது ஏதேனும் புகார் வந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்க? எனக்கு ஒரு சில 3 விஷயங்களை நான் கடந்த காலத்தில் நல்ல ஆட்சியை தந்த 2-3 தலைவர்கள் பற்றிய சம்பவத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஏன் சொல்லணும், பழைய கதையை சொல்கிறது முக்கியம் இல்லை, நான் அதுக்காக இல்லை. இந்த சம்பவங்களை சொல்வதன் மூலம் ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடையாளம். இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதைத்தான் நான் சொல்ல வரேன். கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி காலத்தில் அவர் காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸுடைய முதலமைச்சர். அவர்கிட்ட ஒரு டேட் கேட்டு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் பிரமுகர், செல்வாக்கு மிக்க காங்கிரஸ் பிரமுகர், அவர் ஒரு தியேட்டரை கட்டியிருக்கார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தியேட்டர் கட்டிட்டு காமராஜர் கிட்ட டேட் வாங்குறார் இனாகுரேஷனுக்கு. காமராஜரும் அந்த தென் மாவட்டங்களில் எப்போல்லாம் ட்ராவல் பண்ணுறோமோ, சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோமோ அந்த நேரத்தில் இதை தேதியும் கொடுத்து இத்தனாம் தேதி வரேன் திறந்து வைக்கிறேன்னு உறுதி கொடுத்துட்டார் காமராஜர். முதலமைச்சர் அந்த பிரமுகரும் இருந்துட்டார். ஆனால் ஒரு பெரிய சிக்கல், அதுக்கு அனுமதியை மாவட்ட ஆட்சியர் பசுபதி பாண்டியன் தர மறுத்து விட்டார். இன்னைக்கு வரலாற்றில் அவர் பேர் இருக்கு. அதாவது அந்த தியேட்டருக்கான அனுமதியை ஏன் அப்படின்னா சில விதிமுறைகளை அவரை பூர்த்தி செய்யலை. ஒரு தியேட்டர் கட்டணும்னா பார்க்கிங், போதிய அளவுக்கு கரண்ட்டு, குடிநீர், கழிப்பறை வசதி, சுகாதாரமாக சூழல், எல்லா வென்டிலேஷன், ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அது தப்பித்து செல்வதற்கு இதெல்லாம் ஏதோ நமக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாமே பண்ணுவோம். அதெல்லாம் பொதுவாக இந்த விதிமுறைகள் படி அது கட்டலை, அதெல்லாம் கட்டி முடிச்சுடுங்க. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் இருக்குது, அதெல்லாம் பொறுத்துங்க, அப்புறம் நான் தரேன் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் பசுபதி பாண்டியன் சொல்கிறார். அந்த பசுபதி பாண்டியனோட உறவினர்கள் இன்று பெரிய முன்னணி மருத்துவர்களாக இருக்காங்க, அது வேறு விஷயம். இந்த சம்பவம் கொண்டு அரசியல்வாதிகளுக்கு என்ன ஒரு மிதப்பு வரும்? நான் இப்போ காமராஜருக்கு நெருங்கிய ஆள், பெரிய கட்சி தலைவர், என் பேச்சு என்ன, நான் கொடுக்குற ஒரு டேட்டு கொடுத்துட்டாரு இனாகுரேஷனுக்கு, நீங்கள் அந்த டைமில் திறக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டேன்றீங்களே, நான் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் என்ன ஒன்று பண்ணி காமராஜர் வந்தாண்ணே அப்படின்ட்டார். காமராஜர் மாண்புமிகு முதலமைச்சர் மட்டுமில்லை, தேசிய அளவில் சக்தி வாய்ந்த காங்கிரஸ் தலைவர், அப்பழுக்கில்லாத தலைவர், இந்திய அரசியல் வரலாற்றில் அப்பழுக்கில்லாத புனிதமான தலைவர் அவர். அவர்கிட்டே சொல்கிறேன், நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு என்ன அப்படின்ட்டார் ஆட்சியர். ஏன்னா அவர் நேர்மையான ஆள், சட்டத்தின்படி தான் நடந்து கொள்கிறார். இது காமராஜர் காதுக்கு போச்சு. இந்த காலத்து அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க, பழி வாங்குவாங்க. பெருந்தலைவர் இல்லையா, புனிதமான உத்தம தலைவர் இல்லையா, வந்தாரு. கலெக்டர் வேற மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் வரும்போது அந்த கலெக்டர் வீட்டுக்கு போயிட்டு அதிகாரிகள் சட்டப்படி தான் நடக்கணும்னு, அந்த தியேட்டருக்கெல்லாம் நான் போகலை, சட்டப்படி அவர் என்ன விதிகளை பூர்த்தி செய்யணுமோ பூர்த்தி பண்ணட்டும், அப்புறம் நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு. அரசியல்வாதிகளுடைய உத்தரவுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் தலைவரணும்னு அவசியம் இல்லை, சட்டப்படி எது உண்டோ அதை பற்றி செயல்படுங்க, பாராட்டுற அப்படின்னார் கலெக்டரை பெருந்தலைவர் காமராஜர். இது ஒரு சம்பவம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1980களில் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் மனைவி ஜானகி அம்மையார் மரியாதைக்குரிய பெரியவங்க, அவங்களோட உறவினர் கார் ஒன்று நோ பார்க்கிங்லேயே இங்கே நின்று போச்சு, நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ போக்குவரத்து துணை ஆணையர் பேர் பாலச்சந்திரன், பாபின்னு அழைப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை சம்பவம் இந்த மாதிரி சிஎம்மோட மேடம் கார் இப்படி ஃபேமிலி கார் நிற்குது, சட்டப்படி பார்க்கிங்கில் நோ பார்க்கிங் வச்சா என்ன செய்யணுமோ அதை நடவடிக்கை எடுங்கன்ட்டார் காவல்துறை துணை ஆணையர். சீட்டு போட்டு ஃபைன் கட்ட சொல்லிட்டாங்க, ஃபைன் கட்ட வச்சுட்டாங்க அவங்க. உடனே அவங்களுக்கு கோபம், நான் சிஎம்மோட ரிலேட்டிவ் கார் இது,
நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்கட்டு இது கோமா போட்டு அபராதம் கட்டலை, செல்வாக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த ஆளை நீக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது கேள்விப்பட்டோன்னே இதெல்லாம் கீழ்மட்ட அதிகாரிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அவருக்கு இதை கேள்விப்பட்ட துணை ஆணையர் என்ன பண்ணார், ரிசைன்மெண்ட் விட்டார் பாலச்சந்தர். இதை கேள்விப்பட்ட முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, பாலச்சந்தர் கூப்பிட்டார், உன்னை பாராட்டுறேன், நீ நேர்மையாக இருந்த, சட்டம் எல்லாருக்கும் பொதுங்கிறத நிரூபிச்சதே, நீ மறுபடியும் அந்த பணியில் சேர்ந்து நீ உன் பணியை தொடரு, அபராதம் அவங்க செலுத்தட்டும், அப்படியே இருக்கட்டும். இது எம்ஜிஆர். இது நடந்ததுங்க. இந்த ரெண்டு இப்போ நான் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தா கண்ணால் பார்த்தேன். நான் பணியில் இருக்கும்போது கேள்விப்பட்டதான், நேராக பார்க்கல. ஆனால் இது இந்த சம்பவம் மட்டும் இல்லை, சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக கே மலைச்சாமி ஐஏஎஸ் அவர் இருந்தார். அவரே என்கிட்ட நேர சொன்னது, நான் அவர் பலமுறை சந்தித்திருக்கிறேன், எனக்கு பழக்கமானவர் தான். அவர் பீரியடில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி முதலமைச்சராக இருக்கும்போது நடைபாதையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றணும்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அரசாங்கம். அதை செயல்படுத்துகிற பொறுப்பை ஆணையர் மேற்கொண்டிருக்கார். அப்போது மேயர் இல்லை, பதவி இல்லை. மேயர் பதவி இருந்து ஆள் இல்லை, தேர்தல் நடக்கலை சமயத்தில். ஆணையர் தான் முழு கட்டுப்பாட்டையும். அவரும் அப்போது ஸ்பெஷல் ஆஃபீஸர் சிறப்பதிகாரியாக மாதவ சர்மா என்பவர் இருந்தார். இவங்க 2 பேரும் டிரைவ் பண்ண சிட்டி ஃபுல்லாக ஆக்கிரமிப்புகளை தடலடியாக இது பண்ணாங்க. மிகப்பெரிய சாதனை அது. அப்படி பண்ணும்போது சாலை ஓர நடைபாதைகளில் எம்ஜிஆர் சிலைகள் இருந்தன. ஓகே, எம்ஜிஆருடைய சிலைகள், எம்ஜிஆரோட மார்பள சிலை, இந்த முழு சிலை. இவர் நேராக முதலமைச்சர் பார்த்தார், நான் வந்து அகற்றுவதற்கு எனக்கு நான் இங்கே சொன்ன உத்தரவை இது பண்ணுறேன், செயல்படுத்துகிறேன், ஆனால் உங்கள் சிலைகளே இருக்கே. மாநகராட்சி ஆணையர் ஐஏஎஸ் அதிகாரி எம்ஜிஆருக்கு கீழே கட்டுப்பட்டவர் எம்ஜிஆரிடம் சொல்கிறார், நாங்கள் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றால் உங்கள் சிலைகளே இருக்கின்றன. எம்ஜிஆர் என்ன சொன்னார், எடுத்துடுனார். தன்னுடைய சிலையை தன்னுடைய சிலைகளை எடுத்தார். அவர் சிலைகளை எடுத்து அகற்றி பிரச்சனைகள் வந்து கட்சிக்காரங்களாம் இது பண்ணாங்க. தலைவருடைய சிலை எடுக்கிறாரு, உத்தரவு, நான் சட்டத்தை செயல்படுத்தணும், செயல்படுத்தினார். இதோட முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா, மத்திய அமைச்சராக இப்போ தங்கபாலு இருந்தார். தங்கபாலு இந்திரா காந்தி அம்மையார் சிலையை திறந்து வைத்தார், மார்பளம் சிலையை, சிந்தாதிரிப்பேட்டில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மத்திய அமைச்சர் தங்கபாலு, அப்போது இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்டு ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் அந்த சமயத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சர், மாநகராட்சி ஆணையர் வந்து மலைச்சாமி, அந்த சிலையை அகற்றினார். மத்திய அமைச்சர் திறந்து வைத்த சிலையை கூட அகற்றப்பட்டது. காரணம், சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். இந்திரா காந்தி மீது எம்ஜிஆருக்கு அளப்பரிய மரியாதையும் மதிப்பும் உண்டு. ஆனாலும் இந்திரா காந்தி அம்மையாருக்கு உண்டான மரியாதை உண்டு, அதுக்காக அவங்க ஆக்கிரமிப்பு கூடாது. சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள்ல செய்யக்கூடாது அப்படிங்கிற இன்னொரு விஷயம், மாதவ சர்மா அவர் உயர் ஜாதியினர், பிராமணர் என்று நினைவு, சாலை ஓரம் இருந்த நடைபாதை கோவில்களை அகற்றினார், சின்ன சின்ன கோவில்களை. அவர் சொன்ன காரணங்கள்லாம் நியாயமான காரணம். இன்றைக்கி ராத்திரி கோயில்னு ஒரு சிலையை வச்சுட்டீங்க, நடைபாதையை அடைச்சிக்கிட்டு, அந்த இடத்துல ஒரு இரவு நேரத்தில் ஒரு ஏதேனும் விலங்கு வந்து அசிங்கப்படுத்த கூடும், அதெல்லாம் வேணுமா? ஆகம சாஸ்திரம் எனக்கும் தெரியும் சொன்னார் மாதவ சர்மான்ற அதிகாரி. அவர் அகற்றினார். ஸோ இந்த நேர்மை இருக்கல, மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்கிற நேர்மையோடு செயல்பட்ட முதலமைச்சர்கள் இவங்களாம். இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கோம் இன்றைய ஆட்சியாளர்கிட்ட, வேறு எதுவும் எதிர்பார்க்கல. சட்டப்படி சட்டம் என்ன சொல்கிறதோ அந்த சட்டத்தின்படி அதிகாரிகள் செயல்படும் போது அரசியல் குறுக்கீடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நீங்கள் இரும்பு கரமெல்லாம் கொண்டு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒழுங்காக அவங்கள வேலை செய்ய விட்டாலே போதும். இது என்னோட பார்வை. தலையீடு இருக்குன்னு சொல்கிறீங்களா சார் இப்போ இருக்கக்கூடிய? அதுதான் பிரச்சனையே. வேலூர்லேயே ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சிலர் பேர் நடவடிக்கை எடுக்கும்போது அவர் மீது நடவடிக்கை எடுக்காது என்றோ அவருடைய சட்டப்படி அவர் செயல்படுவதோ செயல்பட விடாமல் செய்தவர் ஒரு அரசியல்வாதி, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். இதை அந்த அதிகாரி தன்னுடைய மேலதிகாரிகிட்ட சொல்லியிருக்காரு. இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் உண்டு. 1 2 சொல்ல எடுத்திங்கன்னா நிறைய எத்தனை அதிகாரிகள் அரசியல்வாதிகளோட அழுத்தத்தினால் தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குது.
கள்ளச்சாராய சம்பவமே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திலேயே அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? தெரிந்திருக்கும். நடவடிக்கையே நடக்கவில்லை. எடுத்திருப்பார்கள். ஆனால் எந்த அளவுக்கு அதில் ஊக்கம் காட்டியிருப்பார்கள். பல சந்தர்ப்பங்களில் கீழ்நிலையில் இருக்கிற அதிகாரிகள் இப்படி என்ன நடக்குதுன்னு சொன்னால் மேலிடத்தில் இருக்கிறவங்க கண்டுக்காமல் விட்டுருப்பா, நம்ம எதுக்கு வம்பு, இது சம்பவம் நடந்தது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். பெண் காவலருக்கு திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் சீண்டல் நடந்தது, பாலியல் சீண்டல் நடந்தது. அந்த அம்மா மேலதிகாரிகிட்ட சொல்கிறாங்க, இது கண்டுக்காமல் விட்டுருங்கம்மா, எதுக்கு இஷ்யூ ஆக்குறீங்கன்னாங்க மேலதிகாரியே. இப்படி நடந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அதிகாரி மேல் நான் குறை சொல்லலை, அவரையே கையை கட்டி போட்டுறாங்க ஆட்சியாளர்கள். அப்படி சொன்னவர் நடமாடினார். இதை மேற்கோள் காட்டுகிற முதலமைச்சர் காவல்துறை பெண் காவலருக்கு சீண்டல் அப்படின்றாரு. சீண்டலுக்கும் பாலியல் சீண்டலுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேண்டுமென்று வார்த்தைகளை தேய்த்து பேசியிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் சிலிண்டர் குண்டு வெடிப்பு, அதை சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்கிறார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. சிலிண்டர் வெடிப்புன்னா நான் வீட்டில் சிலிண்டர் லீக்கேஜ் வெடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி. அது விபத்து. சிலிண்டர் குண்டு வெடிப்புனா தீவிரவாத செயல். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. பின்னால் அது தீவிரவாத செயல் தான். ஒரே செயலில் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நான் கத்தி எடுத்து பழத்தையும் கட் பண்ணலாம், ஆளையும் வெட்டலாம். அந்த மாதிரி சிலிண்டர் வெடிப்பு என்றால் சம்பவம், விபத்து. சிலிண்டர் குண்டு வெடிப்பு என்றால் விபரீதம், பயங்கரவாதம். இந்த வார்த்தையை பிரயோகிக்க முதலமைச்சர் சொல்ல சிலிண்டர் வெடிப்புங்கிறார். பெண் காவலருக்கு என்றார் சீண்டல் என்கிறார், பாலியல் சீண்டல். இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைகள் மேலிடத்தில் இருந்த அரசியல்வாதிகளிடம் இருந்தால் என்னவென்று சொல்வது? நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தேகப்படவில்லை. நீங்கள் ஒன்று உறுதியாக இருங்கள், உங்கள் கட்சியினர் ஏதேனும் இது போன்ற தப்பு தவறுகளில் ஈடுபட்டதாக தெரிந்தால் கடும் நடவடிக்கை எடுங்க. ஸ்டாலின் ஊஞ்சல் ஓட்டு முகத்தை காமிச்சு தான் ஓட்டு வருது, சோன்சோ முகத்தை காட்டில்ல. அப்படி கோவப்பட்டு நீங்கள் உங்கள் உறுதியை காட்டணும்னா ஒரே ஒரு உறுதி சொல்லலாம், நீங்கள் கட்சியில் இருந்தார் இல்லைன்னா காலி பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஒரு அறிக்கை விட்டு ஒரு மிரட்டல் மிரட்டினீங்களா பயந்துருவாங்க கட்சிக்காரங்க. இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் செயல்பட்டு, ஜெயலலிதா காமிச்சாங்க, எம்ஜிஆர் காமிச்சார், ஏன் கலைஞர் கருணாநிதி கூட சில சமயம் நடந்து கொண்டிருக்கார். அதுதான் இவர் ஸ்டாலின் செய்யாதது ஏன் என்று புரியலை. ஒன்று நீங்கள் அவர்களை கண்டுக்காமல் விடுறீங்களா, அது டெலிபரேட்டாக பண்ணுறீங்களா, அல்லது அவர்கள் இழுப்புக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களா? திரும்ப திரும்ப நான் சொல்ல வருதுன்னா, சம்பவங்கள் நீங்கள் லிஸ்ட் அடிக்கணும், ஒரு 20-30 எங்கிட்ட பட்டியல் இருக்குது. தினம் எத்தனை இடங்களில் படுகொலை கொலை நடக்குது. இதெல்லாமே பாதி கொலைகளை பொறுத்தவரையில் மோட்டிவாக இருக்கும், பழிவாங்குதலாக இருக்குது. என்ன நீ வெட்டிட்ட, என் தம்பியை வெட்டிட்ட, எங்கள் அண்ணனை வெட்டி, எங்கள் ஆளை வெட்டிட்ட, அதனால் உனக்கு பழி தீர்க்கிறது உண்டு. கூலி, இப்போ ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் அவங்க வந்து கூலிகள் தான் வந்து வெட்டியதாக தெரிகிறது. பின்னாடி யார், அந்த கல்பரேட் யார், அவங்கள கண்டுபிடிக்கணும். சும்மா 8 பேர் 9 பேர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு உடனடியாக அன்று இரவே கைது செய்து விட்டோம், அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் கைது பண்ணாங்க. அன்று இரவே கைது செய்யணும்னு மாறுதட்டிக்கு பதக்கம் குத்திக்கூடாது. பின்னாடி யார்? ஏன்னா ஆரம்பிச்சிட்டாங்கிற சாதாரண ஆள் இல்லை, ஏதோ ஒரு வியாபாரி, மளிகை வியாபாரி வெட்டி கொள்ளைங்கிற மாதிரி அல்ல, ஒரு அரசியல் தலைவர், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர். அப்போ அரசியல் பின்னணி இருக்கா, அவர் சாதி இருந்தால் சாதி ஆணவத்தின் அடிப்படையிலான ஏதாவது பிரச்சனை இருக்கா, மல்டிபிள் ஆங்கிளில் கவனிக்கணும். அதை கவனிக்காமல் ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு தீர்ந்து போச்சு அப்படின்னு கூடாது. இதெல்லாம் இருக்குது. கொலைகள் அப்படிப்பட்டவை, அப்புறம் அரசியல் படுகொலைகள் இருக்குது, எல்லா விதத்திலையும் இருக்குது. இது மாதிரி விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் மெத்தனமாக இருப்பதோ அல்லது வேண்டுமென்றே சுடங்கி செயல்படுவதோ கவலைக்குரியதாகத்தான் நான் கருதுகிறேன். காவல்துறை, நீங்கள் பேசுறதுலேருந்து அதிகாரிகள்லாம் பேசுகிறாங்க, காவல்துறைக்கான சுதந்திரம் இதுக்கு முன்னாடி ஆட்சிகள் எப்படி இருந்தது, இப்போ இந்த ஆட்சிகளில் காவல்துறை குறிப்பாக எப்படி செயல்படுது? ஒரு தகவலை நான் இங்கே சொல்லிடுறேன். காவல்துறையினர் மேலே கருப்பாடுகள் இருந்தாலும் இருக்குது, இல்லைன்னு எல்லா துறையிலும் உண்டு சார். நம்மெல்லாம் ஊடகத்தில் கூட 2-3 பேர் இருப்பாங்க, நீதிபதிகளில் கூட சில பேர் இருந்திருக்காங்க, சர்ச்சைக்குரிய நீதிபதிகள் இருந்திருக்காங்க. அதனால் நான் வந்து அது முழுக்க 100% புனிதம்னு சொல்லலை. ஆனால் அவர்கள் நல்ல காவல்துறை அதிகாரிகள் நிம்மதியாக செயல்பட விடுங்கள்ன்றத நம்ம காவல்துறை அதிகாரிகளை ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அவங்க நிம்மதியாக செயல்படணும், செயல்பட விடுங்க. தப்பு பண்ணிட்டா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம்.
500 லஞ்சம் வாங்கி அரெஸ்ட் பண்ணிட்டு பெருசாக நியூஸ் போடுறது முக்கியம் இல்லை. நீங்கள் தவறுகள் செய்தவர்களை கண்டிப்பதற்கு 1000 வழிகள் உண்டு. சுதந்திரமாக செயல்படுவதற்கு ஒரே ஒரு வழி, சுதந்திரமாக செயல்பட வைக்கணும். சட்டப்படி என்ன உண்டோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். அது இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் இருக்கான்னு எனக்கு கேள்விக்குறிதான். ஒரு பக்கம் நம்ம ஆட்சியை சொன்னாலும் காவல்துறையினரே பார்க்குறப்போ நீங்கள் இப்போ இருசக்கர வாகனத்தில் போகிறவங்களையோ இல்லை ஹெல்மெட் போடாமல் போகிறவங்களையோ இவங்களிடம் காட்டுகிற வேகத்தையும் இல்லை சராசரியாக அவங்ககிட்ட நடந்துக்கிற விதத்தையும் ரவுடிகள்கிட்ட காட்டுறதில்ல பெரும்பாலும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ரவுடிகளோடு தொடர்புலேயே இருக்காங்க, ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க, இவங்களுக்கே தெரியுதுங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டமும் பார்க்கப்படுதில்லை சார். இல்லை, நீங்கள் 2-3 ஆங்கிளில் சொல்கிறீங்க. காவல்துறையில் சமூக விரோதிகளோட தொடர்பில் இருக்க அதிகாரிகள் உண்டு. அவர்கள் மீது களை எடுக்குவதற்கு ஒரு அவகாசம் ரொம்ப எடுக்க வேண்டியதில்லை. யாரெல்லாம் சமூக விரோதிகளோடு சம்பந்தமானவர்கள் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆட்டோ சங்கர். அவங்க ஆட்டோ சங்கர் மிகப்பெரிய சமூக விரோதி தெரியும் உங்களுக்கு. போட்டி கள்ளசாரா விபச்சார வழக்கில் அவருக்கு பின்னாடி மரண தண்டனை கொடுத்தாங்க. அவருடைய வீட்டு கிரகப்பிரவேசம் சில காவல்துறை அதிகாரிகள்லாம் போனதாக பத்திரிகையில் படங்களோடு செய்திகள் வந்திருக்கு. ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு சமூக விரோதிகளோடு காவல்துறையினர் தொடர்பு வைத்துக்கொண்டு குறைந்திருது. ஜெயலலிதா ஆட்சியில் பயப்பட்டாங்க, பேர் கெட்டு போய்டும். ஆனால் இதில் இப்போ அப்படி செயல்படுகிறாங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த மாதிரியான அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதிகாரிகளுக்கு ஒரு அச்சம் வரும். சரி, நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு. ஒன்று. இரண்டாவது, அப்படி செய்கிற சூழலை உருவாக்கியது யார்? ஆட்சியாளர்கள் தான். ஒரு குறிப்பிட்ட சமூக விரோதி வரா, அவன் மேலே நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதிகாரி என்ன பண்ணுவார்? 2. மூன்றாவது, நீங்கள் சொன்னீங்க ஹெல்மெட் போட்டு வரல, ஹெல்மெட் போட்டு வரணும். நீங்கள் அதில் நான் ஹெல்மெட் போடாதவர்களுக்கு அபராதம் விதிப்பது ஏதோ தப்பு அப்படி இல்லை. ஹெல்மெட் போட்டு வருவது நல்லது தான். ஆனால் ஹேரஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ சும்மா 2 பேர் போனால் கூட நிறுத்தி ஒவ்வொரு சாலையிலையும் முன்னிலையும் பார்க்கலாம். ஹேரஸ்மெண்ட், மக்கள் இன்னல்களுக்கு ஆளாக்குற ஒரு போக்கு இருக்குல்ல, அதுவும் இந்த ஆட்சியாளர்கள் செய்கிற தவறு. வசூல் பண்ணுறாங்க, டார்கெட் கொடுத்து வசூல். ஒவ்வொரு காவல் நிலையமும் மாதம் 5 லட்சம் வசூல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு, வாய்மொழி உத்தரவு என்று நான் கேள்விப்பட்டேன். எழுத்துப்பூர்வமாக கிடையாது, ஆனால் நிரூபிக்க முடியாது. அரசாங்கம் பொருளாதார நிலையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. பொருளாதார நிபுணர்கள் தந்த யோசனைகள் செயல்படுத்த முடியவில்லை அரசாங்கத்தால். ஏன்னா அது அரசியலுக்கு கை கொடுக்காது. சில சிக்கன நடவடிக்கைகள் பயன்படுத்தணும், கடைப்பிடிச்சோம்னா அது அரசியலுக்கு பயன்படாது, அரசியலுக்கு எதிராக போயிடும். அதனால் வாய் மூடிட்டுருக்காங்க. நிதி நிலைமை தள்ளாடுது, கடன் வாங்குறாங்க, சாராயத்தை டாஸ்மாக் எல்லாத்துலேயும் இதுவாகுது, சாராயத்தை காய்ச்சறாங்க. காய்ச்சி இதனால் மாமூல் போலீஸாருக்கு கிடைக்குது. அந்த சமூக விரோதிகள் ஆட்சியாளருக்கு தர்றாங்க. இந்த பக்கம் காவல்துறை சட்டப்படி ஹெல்மெட் போடலை நான் அபராதம் விதிக்கிறது இல்லையா, சட்டப்படியானதான். இப்படியெல்லாம் வசூல் பண்ணுங்க 5 லட்சம்ன்ட்டு. பஸ்ஸில் இப்போ பொருளாதார நிலைமை மோசமாக இருக்கிறதுனால பஸ்ஸில் விளம்பரங்களை போடுங்க. இப்படியெல்லாம் யார் இந்த யோசனை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆடம்பரத்தை கட்டுப்படுத்தினாலே போகிறோம். ஆனால் முதலமைச்சர் சில நல்ல குணங்களை பார்க்கிறேன் நான். தனக்கு கான்வாய் வெஹிக்கிள் எவ்வளோ வருதோ அதெல்லாம் குறைச்சார், அதெல்லாம் பாராட்டணும். ஆனால் நீங்கள் இருந்தால் போகிறது, உங்கள் கூட இருக்க சக அமைச்சர்கள் எப்படி இருக்கணும்? மணல் கொள்ளைன்னு நீடிக்குது, அது தடுப்பதற்கு என்ன வழி? சட்டப்பூர்வமாக மணல்களை அள்ளுவவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி, மற்றவர்கள்லாம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். என்னாச்சு? டாஸ்மாகில் மதுபானமே தவறு, அது வேறு விஷயம். நிறைய கடைகள் திறக்கிறீங்க, மதுபானத்துக்கு 10 ரூபா 20 ரூபா கூடுதலாக சொல்லுவோம். இன்றைக்கி வரை அது கணக்கு கிடையாது, இன்றைக்கி வரை அதுக்கு பில்லு ஒழுங்காக தரது கிடையாது. இது மாதிரியான விஷயங்களில் எங்கே நடவடிக்கை இருக்குது? கள்ளத்தனமாக நல்ல சாராயத்தை மதுபானத்தையே கள்ளத்தனமாக விற்கிறாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை? அப்போ அதுக்கு வர வேண்டிய வருவாய் அரசாங்கத்துக்கு வரவில்லைங்கிறது இல்லையா? கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் 1980 சாராய சாம்ராஜ்யத்தை தகர்த்து விட்டேன்னு பிரகடனம் செய்தார். என்ன அர்த்தம்? மதுபானங்கள் மூலமாக அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய்
கிடைக்காமல் வேறெங்கோ சென்றது. அதை கட்டுப்படுத்தி தடுத்து முறியடித்து முழு வருவாயும் அரசாங்கத்துக்கு கிடைக்கும்படி செய்தேன். செஞ்சார் அவர், கருணாநிதி அவர்கள் செய்தார். இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய மதுபானமே நான் வந்து ஏற்பதில்லை. அது வேற சோசியல் இஷ்யூ, சமூக பிரச்சனை. நீங்கள் இப்போ மதுபானத்தை ஏன் திறந்தோன்றதுக்கு கலைஞர் கருணாநிதி ஒரு உதாரணம் சொன்னார். 71 ஆகஸ்ட் மாதம் என்ன சொன்னார்னா, கள்ளச்சாராயம் சாப்பிட்டு எல்லாம் இறந்து போயிடுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, அது தடுக்கிறதுக்கு நல்ல சாராயத்தை கொடுக்குறோன்ட்டு மதுபானத்தை கடை தந்தார். நீங்கள் மதுபான கடையை எக்கச்சக்கமாக திறந்துட்டீங்க. அங்கேயும் 24 மணி நேரமாக 6 ஓடுது இப்போ மதுபானம். அங்கேயும் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு வருவாய் கிடைக்கிது, மோசடியாக சாராய வியாபாரிகளுக்கும் போகுது. இந்த பக்கம் கள்ளச்சாராயமும் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு சென்ற ஆண்டு விழுப்புரம் மரக்காணம், இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி, இன்னமும் சில திருப்பூர் போன்ற இடங்களில் கூட ஒரு சில சம்பவங்கள் நடந்துருக்கு. அப்போ என்ன இருக்கு எங்கள் சிஸ்டம் நிர்வாகத்தினுடைய நடைமுறையில் என்ன இன்னைக்கும் கூட விற்கப்படுதுன்றாங்க பல மாவட்டங்களில். விற்கப்படுகிறது. எஸ், ஆமாம். என்னன்னா இதில் ஒரே ஒரு உறுதி, மன உறுதி இருக்கணும், வில் பவர் இருக்கணும். அது இருந்தால் நல்லது. முதலமைச்சருக்கு அந்த எண்ணம் இருக்குது, செயல்படுத்த ஏதோ தடுக்கிறது. என்னது அதை கண்டுபிடிச்சு நீங்கள் தீர்ப்பு, அவ்வளோதான். பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் எங்களோடு ஜாம்பவான் அரங்கிற்கு வருகை தந்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஜாம்பவான் அலைவரிசைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சார்.